எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 33 அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது. 12-28% வரி உச்சவரம்பை நீக்கி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி திருத்தம் வாழ்க்கையை மேம்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அனைவரும் தொழில் செய்வதை எளிதாக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. யாருடைய தாயாரையும் அவதூறாக பேசக்கூடாது என தேஜஸ்வி யாதவ் கருத்து. அதேவேளையில் சோனியா காந்தி பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவதூறு பேசியது மறந்துவிட்டதா எனவும் கேள்வி. என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் திடீர் அறிவிப்பு. துரோகம் செய்தவர்களை தூக்கி சுமப்பதாக குற்றச்சாட்டு. ராமதாஸ் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு இன்று பதிலளிக்கிறார் அன்புமணி. வரும் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே பதிலளிக்க உள்ளதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு அதிரடியாக குறைத்துள்ளது. 33 அத்தியாவசிய பொருட்கள் உட்பட உயிர்காக்கும் மருந்துகள், கேன்சர் மருந்துகள் உள்ளிட்டவற்றுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல தனிநபர் ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றிற்கும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 12%, 28% வரி உச்சவரம்பும் நீக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு வரி சீரமைப்பு அறிவிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள வரி சீரமைப்பு வரும் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்களின் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படுகிறது. குறிப்பாக 18 மற்றும் 28% ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்றும் சிறு வணிகர்கள் உட்பட அனைவரும் தொழில் செய்வதை எளிதாக்கும் என்றும் பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வரி குறைப்புக்கு காரணம் பீகார் தேர்தலா அல்லது அமெரிக்க வரி விதிப்பா என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வளவு நாட்கள் கடுமையாக உயர்த்தப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்கச் சொல்லி எதிர்க்கட்சிகள் போராடியதாகவும், ஆனால் 8 ஆண்டுகள் குறைக்கப்படாத ஜிஎஸ்டி வரி தற்போது குறைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரதமரின் தாயார் மட்டுமின்றி யாருடைய தாயாரையும் இழிவாக பேசக்கூடாது என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். பிரதமரின் தாயார் குறித்து காங்கிரசார் தரக்குறைவாக பேசியதாக புகார் எழுந்தது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். பிரதமரும் தனது வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது வருத்தப்படும் பிரதமர் சோனியா காந்தியை பற்றி எவ்வளவு இழிவாக பேசியுள்ளார் என தேஜஸ்வி கேள்வி எழுப்பியுள்ளார். நக்சல்களை நாட்டில் இருந்து அகற்றும் வரை ஓயமாட்டோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2026 மார்ச் மாதத்திற்குள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நக்சல்கள் கைதாகும் வரை அல்லது அவர்கள் சரணடையும் வரை ஆபரேஷன் தொடரும் என்றும் அமித்ஷா கூறினார். இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்தது முதல் அது இங்கேயே இருக்கிறது என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். RSS நூற்றாண்டு நாளை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் இஸ்லாம் நிலைத்திருக்கும் என உறுதிபட தெரிவித்தார். பரஸ்பர நம்பிக்கை மட்டுமே மோதல்களை தீர்க்க முடியும் என்றும் மோகன் பகவத் கூறினார். நாம் அனைவரும் ஒன்று என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல் குறித்து ஆலோசிக்க அமித்ஷா நேற்று கூட்டிய கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து பல்வேறு யூகச் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் திருமண நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்றதால் கலந்து கொள்ள இயலவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் நேருவின் பங்களா 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் 3.7 ஏக்கரில் நேருவின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்திருக்கிறது. இந்த பங்களா ராஜஸ்தான் அரச குடும்பத்திற்கு சொந்தமானது. இதற்கு 1400 கோடி ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக 2024 இருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 1100 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது.
ஐயா வைகுண்டர் குறித்து அரசு தேர்வில் கேட்கப்பட்ட இழிவான கேள்விக்கு திமுக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ் இன முன்னோர்கள் தலைவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை திமுக அரசு பரப்பி வருவதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.